ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3/3/2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைத்தால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். இந்த நாடகத்தில் யார் நல்ல முயற்சி செய்வார்களோ, முக்கியமானவர்களோ, அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடக்கும். கேள்வி: எந்த நினைவு உலகின் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுவிக்கும்? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உத்தி என்ன? பதில்: இப்போது நாம் எதிர்கால புதிய உலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். எதிர்காலத்தின் மகிழ்ச்சியில் இருந்தால் துக்கத்தை மறப்பீர்கள். விக்னங்களின் உலகில் விக்னங்கள் வரும், ஆனால் இந்த உலகில் நாம் இன்னும் சில நாட்களே இருக்கப் போகிறோம் என்பது நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மிக நன்றாக இருக்கிறது. பாடலை கேட்பதால் மேலே இருந்து ஆரம்பித்து 84 பிறவிகளின் ரகசியம் புத்தியில் வந்து விடுகிறது. நீங்கள் எப்போது மேலிருந்து வருவீர்களோ அப்போது சூட்ச்ம வதனத்தின் வழியாக வருவதில்லை என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது சூட்ச்ம வதனத்தின் வழியாக போக வேண்டும். சூட்ச்ம வதனத்தை இப்போதே தந்தை காட்டுகிறார். சத்தியுக திரேதாவில் இந்த ஞானத்தின் விஷயங்களும் இருக்காது. சித்திரங்கள் போன்ற எதையும் இருக்காது. பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற சித்திரங்கள் இருக்கின்றன. தேவிகள் போன்றோருக்கு பூஜைகளும் அதிகம் நடக்கின்றன. துர்கா, காளி, சரஸ்வதி எல்லோரும் ஒருவரே. எனினும் எத்தனை பெயர்களை வைத்திருக்கிறார்கள்? யார் நன்றாக முயற்சி செய்வார்களோ, முக்கிய குழந்தைகளோ, அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடக்கும். நாமே பூஜைக்கு உரியவர்களிலிருந்து பூஜாரியாக தந்தைக்கும் நமக்கும் பூஜை செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இவரும், அதாவது பிரம்மா, நாராயணருக்கு பூஜை செய்து வந்தார். இது அதிசய விளையாட்டு. சினிமா பார்த்தால் எப்படி மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்படி இதுவும் எல்லையற்ற நாடகம். இதை பற்றி யாரும் அறியவில்லை. உங்கள் புத்தியில் இப்போது முழு நாடகத்தின் ரகசியம் இருக்கிறது. இந்த உலகில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது. இப்போது இன்னும் கொஞ்ச நேரமே பாக்கி இருக்கிறது. நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தின் மகிழ்ச்சி இருந்தால் அது இந்த துக்கத்தை போக்கிவிடும். பாபா, அதிக தடைகள் ஏற்படுகின்றன, நஷ்டம் ஏற்படுகிறது என்று எழுதுகிறார்கள். தடை வந்தால் இன்று லட்சாதிபதியாக இருப்பவர் நாளை ஓட்டாண்டி ஆகிறார் என்பது தந்தை சொல்கிறார். நீங்கள் எதிர்காலத்தின் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இது ராவணனின் அசுர உலகம். போக போக ஏதாவது தடை ஏற்படவே செய்கிறது. இந்த உலகில் பாக்கி கொஞ்ச நாட்கள் இருக்கின்றன. பிறகு நாம் அளவற்ற சுகத்திற்கு போவோம். நேற்று கருப்பாக இருந்தேன், கிராமத்து சிறுவனாக இருந்தேன். இப்போது தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து வெண்மையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று பாபா சொல்கிறார் தானே. தந்தை விதை ரூபமாக, சத்தியமாக, சைத்தன்யமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அவரை சுப்ரீம் சோல் என்று சொல்கிறார்கள். அவர் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர், பிறப்பு இறப்பில் வராதவர். நாம் எல்லோரும் பிறப்பு இறப்பில் வருகிறோம். அவர் ரிசர்வராக இருக்கிறார். அவர் கடைசியில் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். பாபா, நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களுடையவராக ஆவோம் என்று பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக பாடி வந்தீர்கள். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் தந்தையுடன் தான் போவோம். இது துக்கமான உலகம். பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது. நான் பாரதத்தையே செல்வந்தராக மாற்றியிருந்தேன். பிறகு ராவணன் அதை நரகமாக்கிவிட்டான் என்று தந்தை சொல்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். இல்லற விவகாரத்திலும் பலர் இருக்கிறார்கள். எல்லோரும் இங்கே உட்கார வேண்டியதில்லை. இல்லற விவகாரத்தில் இருங்கள். வண்ண ஆடைகளை அணியுங்கள். வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்று யார் சொன்னது? பாபா ஒருபோதும் யாருக்கும் சொல்லவில்லை. உங்களுக்கு பிடிக்காத போது வெள்ளை ஆடை அணிகிறீர்கள். இங்கே நீங்கள் வெள்ளை உடை அணிந்திருக்கிறீர்கள். எனினும் வண்ண ஆடைகளை அணிப்பவர்கள் அந்த ஆடையிலும் பலருக்கு நன்மை செய்ய முடியும். பவித்திரமாக மாற வேண்டும் என்பது பகவான் வாக்கு என்று தாய்மார்களும் தமது கணவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். தேவர்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள், அதனால்தான் அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். பவித்திரமாக மாறுவது நல்லது. தற்சமயம் சிருஷ்டியின் கடைசி நேரமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அதிக பைசாவை என்ன செய்வது? இந்த காலத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள், எவ்வளவு லஞ்சம் வாங்குகிறார்கள். ஒருவரது செல்வம் மண்ணில் புதையும் என்பது இந்த நேரப்பாடல். யார் இறைவனின் பெயரால் செலவு செய்வார்களோ அவர்கள் செல்வம் வெற்றி பெறும். இப்போது இறைவன் முன்னால் இருக்கிறார். அறிவாளி குழந்தைகள் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் இறைவனின் பெயரால் வெற்றி பெற வைப்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் பதித்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதித்தர்களுக்கு தானம் செய்கிறார்கள். அவர்கள் பதித்தர்களுக்கு தானம் செய்கிறார்கள். இங்கே புண்ணிய ஆத்மாக்களிடமிருந்து தானம் பெற வேண்டும். பிராமணர்களை தவிர வேற யாரோடு தொடர்பும் இல்லை. நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள். நீங்கள் புண்ணிய காரியங்களையே செய்கிறீர்கள். நீங்கள் இந்த கட்டிடத்தை கட்டுகிறீர்கள். அங்கே நீங்களே இருக்கிறீர்கள். இதில் பாவத்தின் விஷயம் எதுவும் இல்லை. என்ன பைசா இருந்தாலும் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு செலவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தனது வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கொண்டு, பாபா எனது பெயரால் ஒரு செங்கல் வையுங்கள், அப்போது எனக்கு அங்கே மாளிகை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அறிவாளி குழந்தைகள்!
கல்லுக்கு பதிலாக தங்கம் கிடைக்கிறது. கொஞ்ச நேரமே பாக்கி இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள்? கண்காட்சி மேலா அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். மகள்கள் மட்டும் தீவிரமாக செயல்பட வேண்டும். எல்லையற்ற தந்தையினுடையவராக மாறுவதில்லை, மோகம் விடுவதில்லை. நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன். இப்போது மீண்டும் உங்களை சொர்க்கத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீமத் படி நடந்தால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இந்த விஷயங்களை வேற யாரும் புரிய வைக்க முடியாது. மூலவதனம், சூட்ச்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் என முழு சிருஷ்டி சக்கரமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. குழந்தைகளே, சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். பிறருக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த தொழில் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். தானும் செல்வந்தராக சொர்க்கத்தின் எஜமானராக மாற வேண்டும். பிறரையும் மாற்ற வேண்டும். ஒருவருக்கு எப்படி வழி சொல்வது என்பதே புத்தியில் இருக்க வேண்டும். நாடகப்படி எது நடந்து முடிந்ததோ அது நாடகம். நொடிக்கு நொடி என்ன நடக்கிறதோ அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்கிறோம். தந்தை குழந்தைகளுக்கு தெய்வீக திருஷ்டியால் காட்சியும் கொடுக்கிறார். போக போக நீங்கள் அதிக காட்சி பார்ப்பீர்கள். மனிதர்கள் துக்கத்தில் ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு இருப்பார்கள். நீங்கள் குஷியோடு கைதட்டி கொண்டு இருப்பீர்கள். நாம் மனிதர்களிலிருந்து தேவராக மாறுவதால் நிச்சயம் புதிய உலகம் தேவை. அதற்காக இந்த விநாசம் நிற்கிறது. இது நல்லது தானே? தமக்குள் சண்டை போடக்கூடாது, அமைதி ஏற்பட வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. 2 குரங்குகள் தமக்குள் சண்டையிடும் பொழுது இடையில் 3ஆம் அவருக்கு வெண்ணெய் கிடைத்தது என்று சொல்கிறார்கள். என்னை நினைவு செய்யுங்கள், எல்லோருக்கும் வழி சொல்லுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். சாதாரணமாக இருக்க வேண்டும். உணவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். சில நேரம் நல்ல உபசரிப்பும் செய்யப்படுகிறது. எந்த உணவு கூடத்தில் இருந்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டால் இவையெல்லாம் உம்முடையவே என்று சொல்கிறீர்கள். ட்ரஸ்டியாக இருந்து பராமரிங்கள் என்று தந்தை சொல்கிறார். பாபா எல்லாம் நீங்கள் கொடுத்தது பக்தி மார்க்கத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். இப்போது ட்ரஸ்டி ஆகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது நான் நேரில் இருக்கிறேன். நானும் ட்ரஸ்டியாகி பிறகு உங்களை ட்ரஸ்டியாக மாற்றுகிறேன். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்திற்கும் அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா வீடு கட்டலாமா, இதை செய்யலாமா என்று கேட்டால் நன்றாக செய் என்று சொல்வார். மற்றபடி பாபா ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடாது. மகள் ஞானத்தில் இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் என்னதான் செய்ய முடியும்? நீ ஏன் அப்பவித்திரமாகிறாய் என்று தந்தை புரிய வைக்கிறார். எனினும் ஒருவரது தலையெழுத்தில் இல்லை என்றால் பதித்தமாகிறார். அநேக வித கேஸ்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பவித்திரமாக இருந்தாலும் மாயாவினரை விழுகிறது. கெட்டுப்போகிறார்கள். மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. அவர்களும் பிறகு காமவசமாகிறார்கள். பிறகு நாடகத்தின் விதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நொடி வரை என்ன நடந்திருக்கிறதோ அப்படி கல்ப முன்னரும் நடந்திருந்தது. நத்திங் நியூ. நல்ல காரியங்களை செய்வதில் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். புதிய விஷயம் கிடையாது. நாம உடல் மனம் செல்வத்தால் பாரதத்தை நிச்சயம் சொர்க்கமாக மாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் தந்தையிடம் சுவாகா செய்யுங்கள். நாம் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் நமது ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை 3 அடி நீளத்தில் திறங்கள். அதிலிருந்து மனிதர்கள் எவர் வெல்தி ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். 3 அடி நிலத்தையும் யாரும் கொடுப்பதில்லை. PK மந்திரம் செய்வார்கள், சகோதர சகோதரியாக மாற்றுவார்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்காக நாடகத்தில் உத்தி மிக நன்றாக வைக்கப்பட்டு இருக்கிறது. சகோதர சகோதரியிடையே குற்றப்பார்வை இருக்க முடியாது. இந்த காலத்தில் உலகில் எவ்வளவு குப்பை இருக்கிறது, அதை பற்றி கேட்காதீர்கள். அதனால் தந்தைக்கு எப்படி கருணை வருகிறதோ அப்படி குழந்தைகள் உங்களுக்கும் கருணை வர வேண்டும். தந்தை எப்படி நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறாரோ அப்படி கருணை உள்ள குழந்தைகள் நீங்களும் தந்தைக்கு உதவியாளராக வேண்டும். பைசா இருந்தால் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி திறந்து கொண்டே இருங்கள். இதில் அதிகமாக செலவு செய்வதற்கு எந்த விஷயமும் இல்லை. சித்திரங்களை மட்டும் வையுங்கள். யார் கல்ப முன்னர் ஞானத்தை பெற்று இருப்பாரோ அவரது பூட்டு திறந்து கொண்டே போகும். அவர் வந்து கொண்டே இருப்பார். படிப்பதற்காக எத்தனை குழந்தைகள் வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள். இரவில் ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறார்கள். அதிகாலையில் சென்டருக்கு வந்து பையை நிரப்பிக் கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் பாபா பார்க்கிறார். பை அப்படியும் இருக்கக்கூடாது, அது ஒழுகி கொண்டே இருக்கக்கூடாது. அவர்கள் பிறகு என்ன பதவி பெறுவார்கள்? குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்கு எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறார். எவ்வளவு சகஜ ஞானம்! யார் முற்றிலும் கல்புத்தியோடு இருக்கிறார்களோ அவர்களை தங்க புத்தியாக மாற்ற வேண்டும். பாபாவிற்கு அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. இவர் மறைமுகமாக இருக்கிறார். ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது. மம்மா பாபா இப்படி லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். பிறகு நாம் இவர்களை விட குறைந்தவர்கள் ஆவோமா என்ன? நாமும் சேவை செய்வோம். அதனால் இந்த போதை இருக்க வேண்டும். நாம் நமது ராஜஸ்தானியை யோக பலத்தால் தயார் செய்கிறோம். இப்போது நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிறோம். அங்கே பிறகு ஞானம் இருக்காது. இந்த ஞானம் இந்த நேரத்திற்கே இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1.
புத்திசாலியாகி உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் இறைவன் பெயரால் வெற்றி பெற வைக்க வேண்டும். பதித்தர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது, பிராமணர்களை தவிர வேற யாரோடும் கனெக்ஷன் வைக்கக்கூடாது. 2, புத்தி என்ற பையில் அப்படி எந்த ஓட்டையாவது இருந்து அதில் ஞானம் ஒழுகி கொண்டே இருக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக பாடம் கற்பிக்கிறார். இந்த மறைமுக மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக கருணையுடையவராக வேண்டும். வரதானம்: நிறைவின் மூலமாக திருப்தியை அனுபவம் செய்யும் சதா மகிழ்ச்சியான வெற்றியாளராக. யாரிடம் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்து இருக்குமோ அவர் சதா திருப்தியாக இருப்பார். திருப்தி என்றால் நிறைவு. அப்படி தந்தை நிறைவாக இருக்கிறார். அதனால் அவரது புகழில் கடல் என்ற வார்த்தை வருகிறது. அப்படி குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கடலாக, அதாவது நிறைந்தவராகுங்கள். அப்போது சதா மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டு இருப்பீர்கள். உள்ளே குஷியை தவிர வேற எதுவும் வர முடியாது. தான் நிறைவாக இருக்கும் காரணத்தால் யார் மூலமும் நொந்து போக மாட்டார். எந்தவித குழப்பமோ தடையோ விளையாட்டாக அனுபவமாகும். பிரச்சனைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் கேளிக்கையாகிவிடும். நிச்சய புத்தி இருக்கும் காரணத்தால் சதா மகிழ்ச்சியோடு வெற்றி பெறுவார்கள். ஸ்லோகன்: சிக்கலான பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள், அதிலிருந்து பாடம் கற்று தன்னை பக்குவமாக்குங்கள். மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம்: பரமாத்மா குரு டீச்சர் பிதாவின் உருவில் பலவித சம்பந்தங்களை ஆஸ்தி கொடுக்கிறார். பரமாத்மா 3 உருவங்களை தாரணை செய்து ஆஸ்தி கொடுப்பதை பாருங்கள். அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இப்போது பிதாவோடு பிதாவின் சம்பந்தம், டீச்சரோடு டீச்சர் சம்பந்தம், குருவோடு குருவின் சம்பந்தம் இருக்கிறது. ஒருவேளை பிதாவை விட்டு விலகி சென்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? எப்போது பாஸ் ஆகி டீச்சர் மூலமாக சர்டிஃபிகேட் பெறுவீர்களோ அப்போது டீச்சரின் துணை கிடைக்கும். ஒருவேளை தந்தையிடம் நேர்மையாக கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக இருந்தும் டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எதிர்கால பலன் உருவாகாது. பிறகு பூரண சத்கதியும் பெற முடியாது. பிறகு தந்தையிடமிருந்து பவித்திரத்தின் ஆஸ்தியும் பெற முடியாது. நீங்கள் தீவிர முயற்சி செய்தால் உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுப்பேன் என்று பரமாத்மாவின் வாக்குறுதி சும்மா சொல்ல மட்டும் கூடாது. அவரோட சம்பந்தமும் ஆழமாக இருக்க வேண்டும். எல்லோரையும் கொள், நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய் என்று அர்ச்சுனருக்கும் கட்டளை கிடைத்தது. பரமாத்மா சக்திசாலி, சர்வ சக்திவான். அவர் தனது வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை குழந்தையும் தந்தையோடு துணையாக இருந்தால் எப்போது அனைவரிடமிருந்து புத்தியோகத்தை முறித்து ஒரு பரமாத்மாவோடு சேர்ப்பாரோ அப்போதே அவரிடமிருந்து சம்பூர்ண ஆஸ்தி கிடைக்கும். அவ்வியக்த சைகை: சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். ஆவேசத்தோடு ஒருவர் சத்தியத்தை நிரூபித்தால் நிச்சயம் அதில் ஏதோ கொஞ்சம் அசத்தியம் கலந்திருக்கும். நான் முற்றிலும் சத்தியத்தை சொல்கிறேன், 100% சத்தியத்தை சொல்கிறேன் என்று சில குழந்தைகளின் பாஷை இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சத்தியம் அப்படிப்பட்ட சூரியனாக இருக்கிறது, அது மறைந்திருக்க முடியாது. ஒருவர் எவ்வளவுதான் சுவர்களை முன்னால் கொண்டு வந்தாலும் சத்தியத்தின் பிரகாசத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது. பண்பான சொல்லிலும் பண்பான நடத்தையிலும் தான் வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.